ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணுவ வீரர்கள் போல சீருடை அணிந்து வந்த பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் 12க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 3 தமிழர்கள் காயமடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை சேர்ந்த மருத்துவர் பரமேஸ்வரம், சந்துரு மற்றும் பாலச்சந்திரா ஆகிய 3 காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் அனந்த்நாக் மாவட்டத்தில் சுற்றுலா தளத்தில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சுற்றுலா பயணிகள் நிலை குலைந்தனர். சுற்றுலா பயணிகளின் சடலங்கள் ஆங்காங்கே கிடக்கும் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதற்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், இந்த கொடூரமான செயல்களில் ஈடுபட்டவர்கள் நீதியின் முன்பாக நிறுத்தப்படுவார்கள் எனவும் அவர்கள் தப்பிக்க முடியாது எனவும் எச்சரித்துள்ளார். பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக சவுதி அரேபிய பயணத்தை பாதியில் முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி அவசரமாக தாயகம் திரும்பினார். அதேபோல அமெரிக்கா மற்றும் பெருநாட்டிற்கு சுற்றுப்பயணம் சென்ற மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வெளிநாட்டு பயணத்தை ரத்து செய்துவிட்டு நாடு திரும்புவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பஹல்காமில் நடந்த தாக்குதல் குறித்து ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா விளக்கம் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகளுடன் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டார். காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் குறித்து இந்திய கிரிக்கெட் வீரர் KL ராகுல் பதிவிட்டுள்ளார். காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை பற்றி கேள்விப்பட்டு மனமுடைந்தது என்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருடன் தன் எண்ணங்கள் உள்ளதாகவும் பதிவிட்டுள்ளார். மேலும் அமைதி மற்றும் வலிமைக்காக பிரார்த்திப்பதாகவும் கூறினார். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கேரள உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 3 பேர் நூல் இழையில் உயிர் தப்பியுள்ளனர். நீதிபதிகள் நரேந்திரன், கிரீஷ் மற்றும் அஜித்குமார் ஆகிய 3 பேரும் ஜம்மு காஷ்மீருக்கு குடும்பத்தினருடன் சுற்றுலா சென்றிருந்த போது இந்த தாக்குதல் அரங்கேறியது. காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் பீகாரைச் சேர்ந்த உளவுத்துறை அதிகாரி உயிரிழந்தார். தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதில் மனைவி மற்றும் குழந்தை கண்முன்னே உளவுத்துறை அதிகாரி மணிஷ் ரஞ்சன் சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்து உயிரிழந்தார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் மகாராஷ்டிர தம்பதி நூல் இழையில் உயிர் தப்பினர். துப்பாக்கிச்சூடும் சத்தம் கேட்டதும் திரும்பி பார்க்காமல் ஓடியதாகவும் தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடப்பதாகவும் குலைநடுங்க வைத்த சம்பவம் குறித்து மருத்துவமனையில் இருந்தபடி விளக்கம் அளித்தனர். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தானின் ஆதரவு பெற்ற லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பின் துணை அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்ற பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு எதிரான தேடுதல் வேட்டையை இந்திய ராணுவம் தீவிரப்படுத்தியுள்ளது. கண்ணுமைக்கும் நேரத்தில் சுற்றுலா பயணிகளை குன்று குவித்து விட்டு காட்டுப்பகுதிக்குள் மறைந்திருப்பவர்களை சுற்றி வளைத்து பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை கண்டித்து உள்ளூர் மக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்று போராட்டம் நடத்தினர். சுற்றுலா பயணிகள் மீது நடத்திய தாக்குதலுக்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் பல இடங்களில் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து தலைநகர் டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வாகனங்கள் அனைத்தும் சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. சாலையில் தடுப்புகளை அமைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார் வாகனங்கள் அனைத்தையும் சோதனை செய்து அனுப்பி வைத்தனர். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு உலக தலைவர்கள் பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில், காஷ்மீரில் இருந்து வெளியாகும் செய்தி மிகவும் கவலை அளிப்பதாகவும் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவுடன் அமெரிக்கா உறுதியாக நிற்கும் எனவும் தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் மனசாட்சியை உழுக்கும் காட்டு மிராண்டித்தனமான செயல் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தாக்குதல் சம்பவத்தை அறிந்து மிகவும் வருத்தம் அடைவதாகவும் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.
டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரிய வழக்கில் இன்று காலை 10:30 மணிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. இது தொடர்பான வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், K ராஜசேகர் அமர்வில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. PTR பழனிவேல் தியாகராஜனின் சொல்லாற்றலில் அவருக்கு பலமாக இருக்க வேண்டுமே தவிர பலவீனமாக மாறிவிடக்கூடாது என முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவுரை வழங்கியுள்ளார். அவர் மீது கொண்ட அக்கறையுடன் இதை சொல்வதாகவும், தன் சொல்லை தட்டாத PTR தனது அறிவுரையின் அர்த்தத்தையும் ஆழத்தையும் புரிந்து கொள்வார் என நம்புவதாக தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் முறைகேடு புகார் குறித்து சட்டப்பேரவையில் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு EPS குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்குவதன் மூலம் ஆண்டிற்கு 5400 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பு கொள்வதற்கு உதவி எண்களை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. புதுடெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய சிறப்பு உதவி மையம் தொடங்கப்பட்டிருப்பதாகவும், அனைத்து நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைத்து மேற்கொள்ள தமிழ்நாடு இல்ல உறைவிட ஆணையருக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்தது காட்டுமிராண்டித்தனமான பயங்கரவாத தாக்குதல் என கண்டனம் தெரிவித்துள்ள தாவேக தலைவர் விஜய், அப்பாவி உயிர்கள் பலியாகி உள்ளதாக இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இந்த கோழைத்தனமான மற்றும் இழிவான வன்முறை செயலை வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திற்கு மே மாதத்திற்கான 2.5 TMC தண்ணீரை காவிரியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என கர்நாடகாவுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த ஆணையத்தின் 39வது கூட்டம் அதன் தலைவர் ஹல்தர் தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்றது. அதில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு கர்நாடகா தர வேண்டிய நீர் பங்கீடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தமிழகத்தில் நேற்று 8 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக ஈரோடு, கரூர், பரமத்தி, மதுரை விமான நிலையம், தஞ்சாவூரில் 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவிற்கு சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்து பேசினார். சவுதி அரேபியா சென்ற பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த சந்திப்பின் போது பெட்ரோ கெமிக்கலில் கூட்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்திய அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டு விட்டதாக அமெரிக்க துணை அதிபர் ஜெடி வான்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தங்கள் அதிபர் டிரம்ப் மற்றும் பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதற்கானது என, அதிலும் இது ஒரு முக்கியமான படி என்று நம்புவதாகவும், இந்திய அமெரிக்க இடையேயான எதிர்கால உறவுக்கு இது சிறந்த அடித்தளமாக அமையும் என்று நினைப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பில் நாடாளுமன்றத்திற்கு தான் உச்சபட்ச அதிகாரம் எனவும், நாடாளுமன்றத்தை தாண்டி எந்த அதிகாரமும் இல்லை எனவும் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் தெரிவித்திருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் அரசியல் அமைப்பு என்னவாக இருக்கும் என்பதை இறுதி செய்யும் எஜமானர்கள் என அவர் அப்போது தெரிவித்தார். தவறான தகவல்களை பரப்புவது சட்டத்தை அவமதிப்பதற்கு சமம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள ராகுல் காந்தி மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் குறித்து பேசினார். இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் சமரசம் செய்யப்பட்டதாக கூறி அதை அவதூறு செய்ய முயற்சிப்பது முற்றிலும் அபத்தமானது என கூறியுள்ளது. இனிமையான இந்திய இசை ஒலிகளை மட்டும் வாகன ஹாரன்களாக பயன்படுத்தும் வகையில் புதிய சட்டத்தை கொண்டுவர திட்டமிட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார். புல்லாங்குழல், தபேலா மற்றும் ஹார்மோனியம் போன்ற இந்திய இசைக்கருவிகளை ஹாரனில் பயன்படுத்தி ஹாரன் ஒலி மற்றும் பயணத்தை இனிமையானதாக மாற்றுவதை நோக்கம் என தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் தனியார் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்ததில் பயணிகள் 25 பேர் காயமடைந்தனர்.
ஹலசூரு கிராமத்திற்கு சென்ற 2 சுற்றுலா பேருந்துகளில் ஒன்று பிரேக் பிடிக்காததால் சாலையின் ஓரத்தில் இருந்த பள்ளத்தில் விழுந்தது. அதன் பின்னால் வந்த பேருந்து சாலையோர மரத்தில் மோதியது. கேரளாவில் தொழில் அதிபரையும் அவருடைய மனைவியையும் கொடூரமாக கொலை செய்த முன்னாள் வேலைக்காரனை போலீசார் கைது செய்தனர். கோட்டயம் அருகே திருவாத்தூக்கல் தொழிலதிபர் விஜயகுமார் மீரா தம்பதி வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக போலீஸ் மேற்கொண்ட விசாரணையில் ஓராண்டுக்கு முன்பு இவர்களது வீட்டில் வேலை செய்த அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த அமித் என்பவன் கொலை செய்திருப்பது தெரியவந்தது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று UPSC தேர்வில் தமிழகத்தைச் சேர்ந்த 50 பேர் வெற்றி பெற்றிருப்பது மட்டற்ற மகிழ்ச்சி என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். மாநில அளவில் முதலிடமும் இந்திய அளவில் 23வது இடமும் பிடித்து சாதனை படைத்த சிவச்சந்திரனுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக பிரதமர் மோடியின் உருவப்படத்தை எரித்த ஆதித்தமிழர் கட்சியினருக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஆட்சி அதிகாரம் கையில் இருப்பதால் திமுகவே இது போன்ற போராட்டங்களை தூண்டிவிடுகிறதோ என்ற சந்தேகம் எழுவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆளுநர் RN ரவியின் சட்டவிரோத நடவடிக்கையும் அதற்கு துணைபோகும் குடியரசு துணைத் தலைவரின் வருகையையும் கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஏப்ரல் 25ஆம் தேதி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் அறிவித்துள்ளார். அரசியல் அமைப்பை காப்பாற்றுவோம் என்ற பிரச்சார இயக்கத்தை மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முறையாக கட்சி பணி செய்யாதவர்கள் பொறுப்பில் நீடிக்க முடியாது என மாவட்ட செயலாளர்களுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் எச்சரிக்கை விடுத்தார். சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தேர்தல் காலம் நெருங்கிவிட்டதால் அனைவரும் உடனடியாக தேர்தல் பணிகளை தொடங்க வேண்டும் என நிர்வாகிகளுக்கு வலியுறுத்தினார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி ஆளுநர் நடக்க மாட்டார் என துணைவேந்தர்கள் கூட்டம் குறித்து அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்திருக்கிறார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற அமமுக கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், இலைக்கு மேல் தாமரை மலரும், ஆனால் இலையை அழுத்தாது என தெரிவித்தார். தமிழகத்தில் 621 காவல் உதவி ஆய்வாளர்கள் பணிக்கான திருத்தி அமைக்கப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் புதிய தேர்வு பட்டியலை 3 மாதங்களில் வெளியிட வேண்டும் என சீருடை பணியாளர் தேர்வாணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. முதல் பட்டியலில் இடம்பெற்றிருந்த பலரது பெயர்கள் விடுபட்டிருந்ததால் ரத்து செய்யக்கோரி வழக்கு தொடரப்பட்டது. அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சுவார்த்தையை அடுத்து மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நள்ளிரவில் வாபஸ் பெறப்பட்டது. உதவித்தொகையை உயர்த்த கூறி கோட்டையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்து சென்னை ராயப்பேட்டையில் அடைத்து வைத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். கடலூரில் தீப்பொறியுடன் பயிற்சி விமானங்கள் பறந்ததால் கிராம மக்கள் பீதியடைந்தனர். திட்டக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக அதிக சப்தத்துடன் விமானங்கள் பறந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை அதிக சப்தத்துடன் தாழ்வாக பறந்த 2 பயிற்சி விமானத்தின் பின்பகுதியில் இருந்து தீப்பொறிகள் பறந்தன. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மோதல் தொடர்பாக 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் திமுக கவுன்சிலர் உட்பட 11 பேரை கைது செய்தனர். நீல்புரம் நவீன் காரும் கோகுல் நகர் கண்ணன் 2 வீலரும் மோதிக்கொண்டதில் இருதரப்பினர் இடையே மோதல் ஏற்பட்டு 4 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்தது. செக் மோசடி ஆவணங்களை திருடி எரித்து அழித்த நபருக்கு நீதிமன்றம் 6 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. மேலும் ஆவணங்களை திருடி கொடுத்த நீதிமன்ற ஊழியருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி நாகர்கோவிலில் வடி விஸ்வரத்தைச் சேர்ந்த நாகராஜன் செக் மோசடி வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக இரணியல் நீதிமன்றத்தில் பணிபுரிந்த ஆசாரிப்பாளையத்தைச் சேர்ந்த லக்ஷ்மண் ஆவணங்களை திருடி கொடுத்தார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே கணவரை கொலை செய்த மனைவி மற்றும் கள்ளக்காதலனுக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது.
பிச்சானூர் கிராமத்தை சேர்ந்த மாரியப்பன் மனைவி நதியாவிற்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த முரளிக்கும் தகாத உறவு இருந்துள்ளது. இதனை கண்டித்த மாரியப்பனை இருவரும் தலையணியை கொண்டு அமுக்கி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே யூடியூப் வீடியோ பார்த்து துப்பாக்கி தயாரித்து முந்திரி தோப்பில் முயல் மற்றும் காட்டுப்பன்றி உள்ளிட்ட விலங்குகளை வேட்டையாட முயன்ற 3 பேரை போலீசார் கைது செய்தனர். வேலன்குப்பம் சாலையில் உள்ள முந்திரி தோப்பில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது மணிகண்டன், விக்ரம், சந்தான பிரபு ஆகியோர் துப்பாக்கியுடன் சென்றுள்ளனர். திருச்சி திருவெரும்பூர் அருகே மெத்தபட்டமைன் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக பிரபல கலர் லேப் உரிமையாளர் மகனை போலீசார் கைது செய்தனர். தென்னூர் ராமச்சந்திரபுரத்தை சேர்ந்த சம்பத் மகன் விமல்குமார் போதைப் பொருட்களை பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 4 கிராம் மெத்தபட்டமைன் மற்றும் 3 கிராம் MDMA போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தருமபுரியில் இடத்தகராறு தொடர்பாக அடியாட்களை வைத்து அண்ணனை தாக்கிய தம்பி மீது SP அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. துரைசாமி நகைக்கடை தெருவைச் சேர்ந்த கண்ணனின் இடத்தில் அவருடைய தம்பி தனபால் மாடிப்படி கட்டி வருவது தொடர்பாக தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அப்போது தனபால் அடியாட்களை வைத்து கண்ணனை தூக்கிச் சென்று சரமாரியாக தாக்கியதாக புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கைப்பட்டூர் அருகே பெண்கள் விடுதி உரிமையாளரிடம் மாமூல் கேட்டு திமுக கவுன்சிலர் தாக்கும் CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடுதியில் உள்ள குப்பைகளை ஊராட்சி ஊழியர்கள் எடுக்காமல் இருந்ததால் அதுகுறித்து திமுக கவுன்சிலர் மோகன்ராஜியிடம் விடுதி உரிமையாளர் முறையிட்ட போது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. கொடைக்கானலில் குதிரை மிரண்டு வேகமாக ஓடிய போது அதில் சவாரி மேற்கொண்ட 9 வயது சிறுவன் கீழே விழுந்து காயமடைந்த பதைபதைக்க வைக்கும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டியைச் சேர்ந்த ஜோயல் கோடை விடுமுறையொட்டி குடும்பத்தோடு கொடைக்கானலுக்கு சென்று குதிரை சவாரி மேற்கொண்டார். அப்போது குதிரை திடீரென மிரண்டு தலைதெறிக்க ஓடியது. மேட்டுப்பாளையத்தில் உடல்நலக்குறைவால் நடக்க இயலாமல் இருக்கும் யானைக்கு வனத்துறை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். உணவு மற்றும் தண்ணீருக்காக ஊருக்குள் புகுந்த 3 யானைகளை வனத்துறை அதிகாரிகள் காட்டுக்குள் விரட்டினர். 2 யானைகள் திரும்பி சென்ற நிலையில் ஒரு ஆண் யானை மட்டும் தனியார் தோட்டத்திலேயே நின்றுவிட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் கோட்டாட்சியர் அவதூறாக பேசியதாக கூறி விஷம் அருந்திய கிராம உதவியாளர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கிராம நிர்வாக அலுவலர் முத்துமாரியை சந்திக்க வரும் சில நபர்கள் மது போதையில் வருவதாக கிராம உதவியாளர் கீதா புகார் அளித்தார். இதனால் கீதாவை பொதுமக்கள் முன்பாக தகாத வார்த்தைகளால் கோட்டாட்சியர் திட்டியதால் மனமுடைந்த கீதா விஷம் அருந்தினார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வள்ளுவர் கோட்டம் புனரமைப்பு பணிகள் மே மாத இறுதிக்குள் நிறைவடைந்து முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்தார். வள்ளுவர் கோட்டத்தில் நடந்து வரும் சீரமைப்பு மற்றும் புனரமைப்பு பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தவர் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சியில் செவிலியர் தூக்கில் தொங்கியபடி சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அவருடைய இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற உறவினர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். அசகலத்தூரைச் சேர்ந்த சூரியகலா கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கீர்த்தி மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். சேலம் அருகே பண மோசடியில் ஈடுபட்ட பெண் முன்னாள் முதல்வர் OPS உள்ளிட்ட முக்கிய தலைவர்களின் பெயரை சொல்லி குறை மிரட்டல் விடுப்பதாக ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. சின்ன திருப்பதியைச் சேர்ந்த டெக்ஸ்டைல் நிறுவன மேலாளர் பிரபாகரனிடம் சொந்த நிறுவனம் தொடங்க 5 கோடி ரூபாய் கடன் வாங்கி தருவதாக கூறி ஜெயலட்சுமி என்பவர் 30 லட்சம் ரூபாயை வாங்கிக் கொண்டு மோசடி செய்திருக்கிறார். வேலூரில் டாஸ்மாக் மதுக்கடைக்கு சென்ற வடமாநில இளைஞரை தாக்கி பணம் பறித்து செல்போனை பறித்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். வேலூரில் தங்கி பெயிண்டிங் வேலை செய்து வரும் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த ரோகுல் அலி மது வாங்கச் சென்ற போது காட்பாடி திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்த யோகராஜ், சூரியபிரகாஷ் ஆகியோர் வழிப்பறி செய்து விரட்டி அடித்திருக்கிறார்கள். திருவள்ளூரில் போலி முத்திரை தாள் மூலம் சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நிலத்தை அபகரித்து விற்பனை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வழக்கறிஞர்கள் புகார் அளித்துள்ளனர். சிறுவானூர் ஊராட்சியில் உள்ள அரசுக்கு சொந்தமான 22 சென்ட் நிலத்தை போலி ஆவணம் மூலம் அபகரித்து அந்த நிலத்தை விற்பனை செய்யப்படுவதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. IAS தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர் ஊருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நேர்மையுடன் மக்கள் சேவை செய்ய இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்.
தூத்துக்குடி மாவட்டம் கருங்கடல் அருகே உள்ள மேலப்பனைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த தங்கதுரை விஜயா தம்பதியின் மகன் பெலிக்ஸ் கேப்ரியல் மா 6வது முறையாக IAS தேர்வு எழுதி 783 மதிப்பெண்கள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறார். காவிரி ஆற்றில் ஈமச்சடங்கில் பங்கேற்க சென்ற வாலிபர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூரைச் சேர்ந்த விஜய் என்பவர் உறவினரின் ஈமச்சடங்கிற்காக எடப்பாடி கிழக்கரை பகுதி காவிரி ஆற்றுக்கு சென்றுள்ளார். அப்போது கிழக்கு கரையில் இருந்து மேற்கு கரை வரை போட்டி போட்டு நீந்திய போது நடு ஆற்றில் நீந்த முடியாமல் தண்ணீரில் மூழ்கினார். சீர்காழியில் தனியார் பேருந்து மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். புதிய பேருந்து நிலையம் அருகே நடந்து சென்று கொண்டிருந்த பாலசுப்ரமணியன் என்பவர் மீது சிதம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மோதியது. இது தொடர்பாக பேருந்தின் ஓட்டுநர் காவல்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த படாளம் கூட்டுசாலையில் பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். மாடம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த வீரபத்திரன் மற்றும் மதன்குமார் கைது செய்யப்பட்டனர். அப்போது தப்பி ஓட முயன்று தவறி கீழே விழுந்ததால் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. கோவையில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகளை அகற்ற வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடந்த 40 ஆண்டுகளாக இந்த பகுதியில் வசித்து வரும் அவர்கள் மாற்று இடம் கொடுத்தால் மட்டுமே இந்த இடத்தில் இருந்து செல்வோம் என திட்டவட்டமாக தெரிவித்தனர். சென்னையில் காதலிக்க மறுத்த சிறுமியை கழுத்தை அறுத்து கொலை செய்ய முயன்ற இளைஞருக்கு போக்சோ நீதிமன்றம் 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. அண்ணா நகரைச் சேர்ந்த 13 வயது சிறுமியை ஒருதலையாக காதலித்து வந்த அதே பகுதி இளைஞர் நித்யானந்தம் காதலை ஏற்க மறுத்ததால் கத்தியால் கழுத்தில் குத்தியுள்ளார். சென்னை எர்ணாவூர் பகுதியில் குடிபோதையில் ஆட்டோ ஓட்டுநருடன் தகராறில் ஈடுபட்ட நபரை உதவி ஆய்வாளர் தட்டி கேட்ட நிலையில் அவரையும் ஆபாச வார்த்தைகளால் திட்டிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. பணியில் இருந்த உதவி ஆய்வாளரை போதை ஆசாமி திட்டி தீர்த்த வீடியோ வெளியான நிலையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை காசிமேடு பகுதியில் வீட்டு வாசலில் நின்று பேசிக் கொண்டிருந்த கர்ப்பிணி மீது இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் மோதுவது போல வந்ததோடு தட்டி கேட்டதால் தாக்குதல் நடத்திய ஒரு சிறுவன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மதன் என்ற இளைஞர் தகராறில் ஈடுபட்டு தப்பிச் சென்ற நிலையில் பிரச்சினை செய்ய உடன் வந்த மகேஸ்வரன், சரவணன் மற்றும் ஒரு சிறுவன் ஆகிய 3 பேர் சிக்கினர். திண்டுக்கல்லில் அண்ணனை கொல்ல முயன்ற தம்பிக்கு 10 ஆண்டுகள் 4 மாதம் சிறை தண்டனை மற்றும் 9,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. 2023ஆம் ஆண்டு சமாதான பிரபு என்பவரை அவருடைய தம்பியான சாம்சன் அறிவாளால் வெட்டி கொல்ல முயன்ற வழக்கு திண்டுக்கல் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. திண்டுக்கல் அருகே சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பஞ்சம்பட்டியைச் சேர்ந்த கே தேஜராஸ்ரா என்ற இளைஞர் சிறுமியை காதலிப்பதாக கூறி பாலியல் தொந்தரவு அளித்த புகாரில் கைது செய்யப்பட்டார். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பேரூராட்சி குப்பை கிடங்கிலிருந்து வெளியேறும் புகையால் குடியிருப்பு வாசிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். வாணிப்புதூர் பேரூராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் ஆண்டியூர் ஓடை பகுதியில் கொட்டப்பட்டு வருவதால் அந்த இடம் குப்பை கிடங்காக மாறியிருப்பதாகவும் இரவில் மர்ம நபர்கள் தீ வைத்துவிட்டு செல்வதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை கிருஷ்ணன்புதூர் பகுதியில் உள்ள முத்தாரம்மன் கோவிலில் சித்திரை கொடை விழாவை முன்னிட்டு தோவாளை பூ கலைஞர்கள் சார்பில் தேர்மாலைகள் பாரம்பரிய முறைப்படி கோவிலுக்கு வழங்கப்பட்டன. மல்லிகை, ரோஜா என பல வண்ண மலர்களால் தேர்மாலைகள் கட்டப்பட்டன. மதுரையில் பைக் நிறுத்துவது தொடர்பான தகராறில் ஒருவர் உயிரிழந்தார். டீச்சர்ஸ் காலனி பகுதியைச் சேர்ந்த சோமு என்பவருக்கும் அதே தெருவைச் சேர்ந்த கேசவன் என்பவருக்கும் பைக் நிறுத்துவது தொடர்பாக கடந்த 13ஆம் தேதி தகராறு ஏற்பட்ட நிலையில் தனக்கோ தனது குடும்பத்தினருக்கோ ஏதேனும் நடந்தால் அதற்கு கேசவன் தான் காரணம் என்று சோமு போலீசில் புகார் அளித்தார். ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே தோழியை தாக்கிய நபரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். திருச்செங்கோடு பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார் என்பவரும் அவரது தோழியான புவனேஸ்வரி என்பவரும் பேருந்து நிலையத்தில் காத்துக் கொண்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட தகராறில் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. சிவகங்கையில் ஆசிரியர்களிடம் சர்ச்சையாக பேசிய அதிகாரியை கண்டித்து ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சிவகங்கை புனித ஜஸ்டின் பள்ளியில் 10ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணிக்காக சென்றிருந்த 300 பேருக்கு பணி ஆணை வழங்காமல் நாள் முழுவதும் காத்திருக்க வைத்துள்ளனர். மாலையில் பணி விடுவிக்கும் போது செய்யும்போது துணை அதிகாரி முத்துப்பாண்டி சர்ச்சையாக பேசியதால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
சிறுமியை திருமணம் செய்து கொண்டு பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞருக்கு 10 ஆண்டுகள் கடும் காவல் சிறை தண்டனை விதித்து திருப்பூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் கரியாம்பட்டியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்ற இளைஞர் 15 வயது சிறுமியை காதலித்து திருமணம் செய்து கொண்டு பாலியல் தொந்தரவு அளித்த புகாரில் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் துப்புரவு பணியாளர்கள் மருத்துவம் பார்க்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. பெண்கள் பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் செவிலியர்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேலும் எலிகளின் கூடாரமாக விளங்கும் மருத்துவமனையில் நோயாளிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவியின் கழுத்தை அறுக்க முயன்றதோடு கத்தியால் குத்திய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். திருமுக்குளம் மேடு தெப்பம் பகுதி கல்லூரி மாணவியை திண்டுக்கல் வண்ணார் விளாம்பட்டியைச் சேர்ந்த பிகாம் பட்டதாரி இளைஞரான சூர்யா ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே மனைவி மீது சந்தேகமடைந்து அவரை பள்ளத்தில் கீழே தள்ளி கொலை செய்து பெட்ரோல் ஊற்றி எரித்த கணவனுக்கு 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மல்லகுண்டா பகுதியைச் சேர்ந்த சின்னத்தம்பி பரிமளா தம்பதிக்கு ஏற்கனவே 3 குழந்தைகள் உள்ள நிலையில் பரிமளா மீண்டும் கர்ப்பம் தரித்ததால் சந்தேகம் ஏற்பட்டு அவரது கணவர் கொலை செய்தார். இத்தாலியில் உள்ள எட்னா எரிமலை இரவு நேரத்தில் எரிமலை குழம்பை வெளியேற்றி வரும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. தீப்பற்றி எரிந்தபடியே எரிமலை குழம்பு ஆறு போல மலைகளில் வழிந்தோடும் காட்சி காண்போரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்காவின் இண்டியானா மாநிலத்தில் நெடுஞ்சாலையில் சென்ற லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பயங்கர தீ விபத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலை சிறிது நேரம் மூடப்பட்டதோடு விரைந்து தீ அணைக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அர்ஜென்டினாவில் போப் பிரான்சிஸ் வளர்ந்த தேவாலயம் முன்பாக குவிந்த மக்கள் கைத்தட்டி பாடல்களை பாடி அஞ்சலி செலுத்தினர். கடந்த திங்கட்கிழமை போப் பிரான்சிஸ் காலமான நிலையில் உலகம் முழுவதும் உள்ள தேவாலயங்களில் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக போப் பிரான்சிஸ் வளர்ந்த அர்ஜென்டினாவில் உள்ள தேவாலயம் முன்பாக குவிந்த மக்கள் பாடல்களை பாடி இறுதி அஞ்சலி செலுத்தினர். போப் பிரான்சிஸ் மறைவை தொடர்ந்து வாட்டிக்கனில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்த நிலையில் இது தொடர்பான டைம் லாப்ஸ் வீடியோ வெளியாகியுள்ளது. திங்கட்கிழமை போப் பிரான்சிஸ் உயிரிழந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை காலை முதலே பொதுமக்கள் வர தொடங்கினர். இன்று முதல் போப் பிரான்சிஸ் உடலுக்கு அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. யுக்ரைனின் சப்ரோஜியா நகர் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒரு பெண் உயிரிழந்த நிலையில் 4 குழந்தைகள் உட்பட 23 பேர் காயமடைந்தனர். ரஷ்யா நடத்திய தாக்குதலில் கட்டிடங்கள் சேதமடைந்திருப்பதோடு கார் தீப்பிடித்து எரிந்தது. சாலையில் நடந்து சென்ற மக்கள் அலறியடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்த நிலையில் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டனர். ரஷ்யாவின் விளாடிமிர் பகுதியில் உள்ள ராணுவ கிடங்கில் வெடிபொருட்கள் வெடித்து சிதறியதால் ஏற்பட்ட தீ விபத்தில் வான உயரத்திற்கு கரும்புகை எழுந்தது. ராணுவ கிடங்கை சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். ஐபிஎல் போட்டியில் இன்று நடைபெறும் 41வது லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியும் மும்பை அணியும் பலப்பரீட்சை நடத்தவுள்ளன. மும்பை அணி நடப்பு தொடரில் இதுவரை 8 போட்டிகளில் விளையாடி அதில் 4 வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்தை பிடித்துள்ளது. அதேபோல ஹைதராபாத் அணி இதுவரை 7 போட்டிகளில் விளையாடி அதில் 2 வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் 9வது இடத்தில் உள்ளது. மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடரின் முதல் சுற்றில் ஜப்பானின் நவாமா ஒசாகி அதிர்ச்சி தோல்வியடைந்தார். ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் லூசியா மோதிய நவாமி ஒசாகா 4-6, 6-2, 4-6 என்ற செட் கணக்கில் தோற்று தொடரிலிருந்து வெளியேறினார். நடிகர் அஜித்குமார் அவருடைய ரசிகர்களுக்கு ஹாட் சிம்பிள் காட்டிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் கார் ரேஸில் கலந்து கொண்ட அவர் காத்திருந்த ரசிகர்களுக்கு கையசைத்துவிட்டு வாகனத்தில் சென்றார். இந்த போட்டியில் அவருடைய அணி 2வது இடத்தை பிடித்தது குறிப்பிட்டது. கூலி திரைப்படத்தை விளம்பரப்படுத்தும் வரை சமூக வலைதளங்களில் இருந்து தற்காலிகமாக விலகி இருக்க உள்ளதாக இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ரஜினி நடிக்கும் இந்த திரைப்படத்தில் பல்வேறு திரையுலகைச் சேர்ந்த முன்னணி நட்சத்திரங்கள் நடித்துள்ளதால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. சூர்யா நடிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் ரெட்ரோ திரைப்படத்துக்கு UA சான்று வழங்கப்பட்டிருக்கிறது. 2 மணி நேரம் 48 நிமிடங்கள் ஓடும் இந்த படத்தை கார்த்திக் சுப்பராஜின் ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனத்தோடு இணைந்து சூர்யாவின் 2D நிறுவனம் தயாரித்துள்ளது.
நடிகர் சிவகார்த்திகேயனின் 26வது படத்தை இயக்குநர் கார்த்திக் சுப்புராஜ் இயக்குவதற்கு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுதா கொங்கரா இயக்கத்தில் பராசக்தி திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வரும் நிலையில் புதிய படத்தில் இணைவது தொடர்பாக கார்த்திக் சுப்புராஜ் மற்றும் சிவகார்த்திகேயன் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சூரி நடித்துள்ள மாமன் படத்தின் BTS வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. 6 வயது சிறுவனுக்கும் தாய் மாமனுக்கும் இடையிலான உறவை உணர்வு பூர்வமாக பேசும் ஃபேமிலி என்டர்டெய்னராக உருவாகியுள்ள திரைப்படம் மே 16ஆம் தேதி திரைக்கு வருகிறது. நடிகை பவித்ரா லட்சுமி பிளாஸ்டிக் சர்ஜரி செய்துள்ளதாக வதந்தி பரவிய நிலையில் தனது உடல்நிலை குறித்து அவர் விளக்கம் அளித்துள்ளார். தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ள அவர் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என கோரிக்கை வைத்துள்ளார். காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் நடைபெற்ற வெள்ளித்தேர் உற்சவத்தில் சிவ வாத்தியத்திற்கு ஏற்ப சிறுவர்கள் பக்தி பரவசத்தோடு ருத்ர தாண்டவம் ஆடியது பக்தர்களை கவர்ந்திருக்கிறது. சித்திரை மாத செவ்வாய்க்கிழமையொட்டி முருகபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. அதன் பிறகு சிறப்பு அலங்காரத்தில் வெள்ளித்தேரில் எழுந்தருளி அருள்பாலித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் நடைபெற்ற ஆடல் பாடல் நிகழ்ச்சியை சாலை தடுப்பு கட்டையில் நின்று வேடிக்கை பார்த்த பொதுமக்களால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மெய் கண்ணுடையால் ஆலய பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு கட்டுப்பட்டு பகுதியில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது போலீசார் முறையாக பாதுகாப்பு வசதி செய்யவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் பரமசிவன் மலைக்கோவிலுக்கு திரும்பும் பாரம்பரிய நிகழ்வு நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள பரமசிவன் அரண்மனை வளாகத்தில் வீற்று பக்தர்களுக்கு தரிசனம் அளித்தார். தொடர்ந்து கேரள செண்டை மேளங்கள் முழங்க கோலாட்டம், தேவராட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் ஊர்வலம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் பனங்குடி புனித சூசையப்பர் திருத்தல புதிய ஆலய அர்ச்சிப்பு விழா மற்றும் திருவிழாவுக்கான கொடியேற்றத்தில் மும்மதத்தினரும் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். கடந்த 8 ஆண்டுகளாக ஆலயம் மறுசீரமைக்கப்பட்டு புதிய கலை வடிவத்துடன் கட்டப்பட்ட நிலையில் தூத்துக்குடி கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் அந்தோணி ஜெபம் செய்து ஆலயத்தை திறந்து வைத்து திருவிழாவுக்கான கொடியேற்றினார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அடுத்த மங்கனூரில் புனித செபஸ்தியார் ஆலய தேர் திருவிழா நடைபெற்றது. இந்த தேர் திருவிழாவின் முதல் நாளில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு மேற்கொண்டனர். 7 தேர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தன. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள புனித செபஸ்தியார் ஆலயத்தில் 131வது ஆண்டு திருவிழா கொண்டாடப்பட்ட நிலையில் தேர் பணியில் திரளானோர் பங்கேற்று வழிபட்டனர். கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கிய நிலையில் தேர் பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது.